ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கரிமூட்டம், அதாவது சார்கோல் எப்படி ரெடி பண்ணுறாங்க. நம்ம பார்பிக்யூ, பவர் பிளான்ட், இந்த ட்ரெயின் இதிலெலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கருவ மரத்தை வெட்டி அதில் உள்ள கறி தான், அதுதான் நம்ம இங்கிலீஷில் சார்கோல்னு சொல்லுவோம். இந்த பார்பிக்யூவில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து தந்தூரி அடுப்புக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அந்த சார்கோல் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் என்னென்னா இந்த கருவேல மரம் தான். ஸோ இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த கருவேல மரம் வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் அதிகமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது ஒரு வறட்சியான மாவட்டம், அதனால இந்த கருவேல மரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வளரக்கூடியது. இந்த கருவேல மரத்தை எப்படி வெட்டி அதை எப்படியெல்லாம் கரிமூட்டத்துக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ. ராமநாதபுரம் மாவட்டமாகவே இந்த கறிக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதுவும் இந்த சார்கோல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்பர் 1 மாவட்டம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான். ஸோ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கரிமூட்டம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு ஏணி மரம் தேவை. அது ஏன்னா ஏறி போகிறதுக்கு. அடுத்து சமமான ஒரு பரப்பளவு. அடுத்து என்னென்னா நல்ல விறகு, அதாவது நம்ம வேறு இடத்துல வெட்டி இன்னொரு இடத்துக்கு தான் கொண்டு வந்து ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தண்ணீர் தான் ரொம்ப முக்கியம். சில பேர் உப்பு தண்ணியில் பண்ணுவாங்க, சில பேர் நல்ல தண்ணியில் பண்ணுவாங்க. ஸோ அதை நல்ல தண்ணியில் பண்ணுற கறி வந்து நல்லாவே இருக்கும், நல்லா நின்று எரியும். அதுக்காக தான் ரொம்ப பேர் நல்ல தண்ணியில் பண்ணுவாங்க. ஸோ தண்ணி, அதுக்கப்புறம் மண்வெட்டி, அப்புறம் வைக்கோல். இதுதான் இந்த கரிமூட்டத்துடைய மூலத்தனமே. ஸோ இது இருந்தால் மட்டும்தான் கரிமூட்டம் ஸ்டார்ட் பண்ண முடியும். வேடிக்கிற விறகை வெட்டணும். மூட்டத்துக்கு கரிமூட்டத்துக்கு கரணை போட்டு நறுக்கணும். நறுக்கி அதை அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா, குத்து குச்சியாக ஊண்டி சுற்றி வர அடுக்கணும். அது மேலே குச்சியாக வச்சு அது மேலே எடுக்கணும். 3 அடுக்கு அந்த மாதிரி மேலே எடுக்கணும். அடுக்கிட்டு மேலே சுள்ளி விறகு எடுத்து பரப்பி விட்டு சுற்றி வர கூளத்தில் பிரியை விட்டு சுற்றி வர மிளகுச்சி அடித்து சுற்றி வர பிரியை வச்சு அந்த பிரி மேலே மிளகுச்சியை சாத்தி அது மேலே குளத்தை உதறணும். குளத்தை வச்சு மண்ணை போடுறோம். மண்ணை போட்டு முடிஞ்சதுக்கு பிற்பாடு நெருப்பை சின்ன கொல்லிக்கட்டையை நல்லா கீழே வளர்த்து வச்சு அதை உச்சியில் இருக்கிற மண்ணை லேசாக கழிச்சிட்டு குளத்தையும் மண்ணையும் கழிச்சிட்டு அந்த உச்சியில் நெருப்பள்ளி கொட்டுறோம். நெருப்பள்ளி கொட்டி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அது சடச்சடன்னு பிடிக்கும். அந்த வாக்கில் அதை அப்படியே வச்சு மூடி விட்டுறோம். மூடி விட்டதுக்கு பிற்பாடு அது புகையாக வரும். புகையாக வந்து நெருப்பு நல்லா ஏக பிடிச்ச உடனே நம்பட்டியோ கம்பையோ வச்சு லேசாக உச்சி அப்படியே லேசாக தட்டி கொடுத்து தண்ணியை தொளிச்சோம்னா அங்கேருந்து மேலே இருந்தே கீழே இறக்கி கால்கட்டைக்கு காலில் ஊண்டி இருக்கிறதுக்கு நெருப்பு வந்துடும். அப்போ சின்ன மூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா 1 நாள் 2 நாளில் ஓடிடும். 200 மூடை 300 மூடையாக இருந்துச்சு அப்படின்னா 10 நாள் ஆகும், 12 நாள் ஆகும், 7 நாள் ஆகும். சமைக்க முடியல. அது எதுக்கு? அது சாமி கும்பிட்றது நம்ம தெய்வத்துக்காக. நம்ம கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்ம நைட்டு பகல் இதில் படுத்து கிடக்கிறோம். ஒரு மூட்டை வந்து ஒரு பந்து விழுந்துடக்கூடாது, மூட்டை முடிச்சு எரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் உடைச்சி ஒரு சூடத்தை பற்ற வச்சு அது சாமியை கும்பிட்டு செஞ்சோம்னா அது ரொம்ப நல்லது. மூட்டத்துக்கு இப்போ நீங்கள் பண்ணுற இந்த மூட்டத்துக்கு எத்தனை டன் விறகு இருக்குன்னு சிதப்பா? அது விறகு வந்து நம்ம கணக்கு 10 டன் விறகும் வரும். இல்லை, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணது எவ்வளோ, எத்தனை டன்? நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 10 டன் விறகுக்கு வரும். ஸோ எத்தனை மூடை வந்துருச்சு? இந்த மூடை வந்து 140 மூடை 180 மூடை வந்துச்சு. இப்போ மூட்டம் பற்ற வச்சாச்சு, எரிஞ்சு புகஞ்சிக்கிட்டு இருக்கு. 8 நாள் ஆகுது ஒரு மூட்டை எரியறதுக்கு. ஆமாம். அது எப்படி அடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க? அதை வந்து மறுபடிக்கு இன்னைக்கு மூட்டை வந்து தம்பில் போட்டு விட்டுருவோம். தம்பில் போட்டு எரிஞ்சதுக்கு பிற்பாடு துப்புரவை அடைச்சி விட்டுருவோம். அந்த ஓட்டையெல்லாம் மேலே வந்து தண்ணி போடுவீங்க, அதான் தம்மு. அதான் மேலே தண்ணி அடித்து புகை எதுவுமே போகாமல் தம்பில் போட்டு அப்படி அமுக்கி போட்டுருவோம். ஒரு நாளைக்கு கிடந்த உடனே மக்கானால அந்த மண்ணு கூட எல்லாத்தையும் மிக்சியிலிருந்தே கலைச்சிக்கிட்டு நெட்டுக்கு சுற்றி வர தண்ணி ஊற்றி விட்டுருவோம். தண்ணியை ஊற்றினோம்னா அந்த நெருப்பு அமர்ந்து போகும். அங்கேருந்து அப்படியே ஊற்றி கொண்டு வந்தோம்னா நெருப்பை வந்துடும். நெருப்பு வந்த உடனே வெறும் கறியாக தான் இருக்கும். அப்படியே நம்ம சாக்கில் கட்டிடலாம். கட்டி நம்ம தொழில் சொல்கிறோம். ஒரு மூடை எவ்வளோ வரும்? ஒரு முடை வந்து இப்போ விலைக்கு வந்து 500 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 600 ரூபாய்க்கும் எடுக்கிறாங்க. கறிக்கு தக்கன இருக்குது, சின்ன விறகு கறியும் இருக்குது, கட்டை கறியும் இருக்குது. சரக்கு தக்கன காசு கொடுப்பாங்க. டன் வந்து 60 கிலோ மணியும் கட்டுறது, 55 கிலோ 60 கிலோ ஒரு மூடை.
இப்போ மூட்டை எல்லாரும் போட முடியாது, ஏன்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆமாம். இப்போ நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷமாக அந்த மூட்டை இப்போ போட்டிருக்கீங்க? எனக்கு நான் ஒரு 17-18 வயசுல இருந்து இந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மூட்டை போடுறது. இப்போ புதுசாக மூட்டை போடுறவங்க என்ன இந்த தப்புலாம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி பண்ணணும்? எப்படியுமே இந்த நான் சொன்ன முறைப்படி பண்ணிட்டு வந்தால் எந்த இதுவும் பண்ணாது. புதுசாக பண்ணுறவங்க சைட்டில் அடுப்பு வச்சுருப்பாங்க, மேலேயும் ஒரு கம்பை உண்டி அடுப்பு வச்சுருப்பாங்க. அதுகள் நம்ம எந்த இடத்துல பொந்து விழுகுது, எந்த இடத்துல போகுது அப்படின்னா விறகை கரணையை சின்ன கரணையை வெட்டி வச்சுக்கிறணும். அந்த நெருப்பு அந்த பொந்து குடவு எரிஞ்சதுக்கு பொறுப்பாடு அந்த இடத்துல குடவா விழுகும். நெருப்பு மேலே கிளம்பும். அப்போது அந்த மண்ணை கிளச்சிக்கிட்டு அந்த கரணை புறாத்தையும் அள்ளி அந்த பொந்துக்குள்ள கம்பை விட்டு ஆடினோம்னா குடவுடனே உள்ளே ஓடி போயிடும். அதுக்குள்ளே அந்த கம்பு புறாத்தையும் அடுக்கி மறுபடிக்கு அதை கூலத்தை போட்டு மறுபடியும் தண்ணியை தெளித்து மண்ணை போட்டோம்னா கப்புன்னு அந்த விறகு வர்றதுக்கும் ஆல்ரவுண்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். அது சில ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, பொந்தில் மண் போடாமல் வெறும் மண்ணையாக வெட்டி தள்ளி விட்டு கடைசியில் பிரிக்கி போகும்போது வெறும் மண்ணாத்தான் இருக்கும். சில பேருக்கு அதிலே சில ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கு, சில பேருக்கு நிறைய ஆயிருக்கு. அது போது தண்ணறியாமல் அரை கோட்டரை குடிச்சு விட்டு காலை கொண்டு போய் ரொம்ப பேர் விட்டு கால் வந்து போகும். ஸோ அதெல்லாம் அந்த வேலை செய்யும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். சட்டப்படி கோட்டரை குடிச்சு மூட்டத்தில் ஏறினாவே காலுக்குள்ளே ஓடிடும். இந்த அப்படி டென்ட் போட்டு தங்குறியல்ல, அதெல்லாம் எப்படி? அது நாங்கள் சமயத்துக்கு தக்கன ஒரு பனிக்கு வெயிலுக்கு அதில் நாங்கள் எங்கள் வேலை முடிஞ்ச உடனே அதில் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக செஞ்சுக்கிறோம். இது தண்ணி வச்சிருக்கிற சபா, அந்த தண்ணி எவ்வளோ தண்ணி தேவைப்படும் ஒரு மூட்டத்துக்கு? ஒரு மூட்டத்துக்கு அது நம்ம கணக்கு சொல்ல முடியாது. நெருப்பு கூட இருக்கிறதுக்கும் 2 டாங்கு தண்ணி தேவைப்படும். நெருப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 1 டாங்கு கூட முடிச்சுக்கிறோம். இதில் இப்போ இந்த ஒரு சைடை இப்போ தீ எரியுதுல, இப்போ அந்த சைடு தீ எரியுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு கண் விழுது எங்களுடைய சர்வீஸில் தெரிஞ்சுக்கிறோம், பார்த்துக்கிறோம். ஸோ இந்த சைடில் இருக்க இந்த ஓட்டையெல்லாம் அதுக்கு அந்த ஓட்டையெல்லாம் அந்த காற்று இறங்குறதுக்கு அப்போ மேலே ஒரு ஓட்டை இருக்காது, அந்த மேலே இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைச்சிடுவோம். அங்கே மேலேருந்து வரும்போதே நாங்கள் காற்றேறலுக்கு போட்டு விட்டு வரோம், ஓட்டை போட்டுக்கிட்டே வருவோம். அது மேலே வந்துருச்சு அப்படின்னா அடுத்து 1 முழம் வச்சு ஒரு ஓட்டை ஓடுவோம். அதை அடைச்சி விட்டு மறுபடியும் கீழே 1 முழம் வச்சு ஒரு ஓட்டை ஓடுவோம். அப்படியே இறக்கி கீழே மண்ணு கொண்டு வந்துடுவோம். சரி சித்தப்பா, ரொம்ப நன்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணதுக்கு. நன்றிப்பா.